நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உண்மையா சொல்றேன் சார், இந்த கிரண் சாருக்கு அணு மேல ஒரு கண் இருந்துதான்னு எனக்கு ஒரு டவுட்டாவே இருந்துச்சு. பயங்கரமா காதலிச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவ யாருக்கும் தெரியாம மனோ சாரை லவ் பண்ணிட்டு இருந்தான்னு யாருக்கு தெரியும்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேரும் காதலிச்சாங்கன்றது எனக்கே தெரியும். கிரண் சாருக்கும் அப்பதான் தெரிஞ்சிருக்கும். பாவம், அவரு ஷாக் ஆயிட்டாரு. ஒருவேளை அணு கிடைக்காததுனால கிரண் சார் சாபம் விட்டுருப்பாரோ? அதனாலதான் மனோ சாருக்கு இப்படி ஆயிருக்குமோ? நடந்தது நடந்துடுச்சு, அப்படித்தானே? இந்த உலகத்துல அணு மட்டும்தான் பொண்ணா என்ன? இங்கேயே எவ்வளவு அழகிங்க இருக்காங்க. கிரண் சாரு என்ன கட்டிக்க தயார்னா எனக்கு ஓகே தான். நீங்க எனக்கு உதவியா இருந்து இந்த விஷயத்தை கிரண் சார் கிட்ட எனக்காக சொல்லுவீங்களா? நான் அவர்கிட்ட சொல்றேன். கண்ணீரையும் அழுகையும் பார்த்தா நீ என்னமோ பெருசா தப்பு பண்ணிட்டேன்னு தான் எனக்கு தோணுது. இங்க பாருமா, மனோவோட அப்பா அம்மா வந்து அப்படி பேசுறதுனால அதெல்லாம் உண்மையாயிடுமா என்ன? அவங்க அவ்வளவு நல்லவங்க எல்லாம் ஒண்ணும் இல்ல. முன்னாடியே அவங்க அப்படித்தான். உன்னையே அனுபவம் குறை சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை அவங்க விட்டுருவாங்களா என்ன? அவங்க பையனுக்கு இந்த நிலைமை வந்து எத்தனை நாள் ஆச்சு? திரும்பி பார்த்தாங்களா? மனசாட்சியே இல்லாத ஜென்மங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டத மனோ அவங்க கிட்ட சொல்லல, அது தப்புதான். பெத்தவங்களுக்கு அதுல கவலை இருக்குதான் செய்யும். இருந்தாலும் இந்த நிலைமையில கூட அவனை திரும்பி பார்க்கலன்னா அவங்க எல்லாம் மனுஷங்களா என்ன? வேற யாரும் இல்லையே, அவங்க பெத்த பையன் தானே. இப்போ அவங்க இங்க வந்தது அவனை பார்க்கவோ கூட்டிட்டு போறதுக்கோ இல்ல. அவங்க சும்மா அதெல்லாம் சொன்னாங்க. கிரணையும் அனுவையும் பார்த்ததை சொல்றதுக்கு தான். இங்க வந்து உங்களை குறை சொல்லி திட்டிட்டு போறாங்க. எங்களோட பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணுன உனக்கு இதெல்லாம் வேணும்டான்னு அவன் முகத்தை பார்த்து சொல்லணும். அதுக்காகத்தான் அவங்க இங்க வந்தது. நீ இதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதம்மா. அனுவும் கிரணும் ஒன்னா ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க. அவங்க ஒன்னா ஒரு ஜூஸ் குடிக்க போயிருக்காங்க. இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? அவங்க இந்த காலத்து பசங்க, நம்ம காலம் மாதிரி அவங்க கிடையாது. நீங்க சொல்றது சரிதானே. மனோவோட அப்பாவையும் அம்மாவையும் குத்த சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த நிலைமையில புருஷனை விட்டுட்டு அன்பான ஒரு மனைவி வேலைக்கு போவாளா? மனோவுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. அனு நடந்துகிட்ட விதத்துல வந்த மாற்றத்துல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சுன்னு நான் எதையுமே மனோவுக்கு முன்னாடி காட்டிக்காம இருந்தேன், அவ்வளவுதான். உனக்கு எப்பவுமே சந்தேகம் தானே? சரி. நீங்க ஆபீஸ்க்கு போனீங்களா? அனு அங்க இல்ல. அணு மட்டும் இல்ல, கிரண் அங்க கிடையாது.
வேற ஸ்டாஃப் கிட்ட கேட்கலையா எங்க போனாங்கன்னு? அனு ஆபீஸ்க்கு வரதே இல்ல, கிரணும் லீவ் போட்டிருக்கான்னு சொன்னாங்க. ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு அப்ப அவ வேற எங்கதான் போறா? ஊர் சுத்த, கிரண் கூட ஊர் சுத்த. மனோவோட தங்கச்சி பார்த்ததா சொன்னது உண்மைதான். அவங்க ஆபீஸ்ல இருக்கிற ஜூலி சொல்றத வச்சு பார்க்கும்போது மனோ டிஸ்சார்ஜ் பண்ண அடுத்த நாள் அவ வேலைக்கு போயிருந்தா, அதுவும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் லீவ் போட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் அங்க போகவே இல்லை. அம்மா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். அக்கா வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொல்லுங்கம்மா. ஐஸ்கிரீம்? இப்ப அதுதான் உனக்கு முக்கியமா? தொல்லை பண்ணாம போறியா அந்த பக்கம்? யாரு என்ன பேசிட்டு இருந்தாலும் இடையில வந்துடுறது. போகிறது. நான் பேச மாட்டேன், போங்க. அவ மேல இருக்கிற கோவத்தை நீ எதுக்காகப்பா குழந்தைகிட்ட காட்டுற? பாவம். எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லைன்னு, என் மேலதான் எனக்கு கோவம். அனுவ நான் நல்ல விதமா புரிஞ்சுக்கல. அவ அவ இப்படிப்பட்டவளா இருப்பான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஹேய், இங்க பாரு, அமைதியா பேசு. மனோக்கு இது தெரிய வேண்டாம். அவருக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அவங்க அப்பா அம்மா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கல்ல. அந்த அப்பாவிய நான் தான் ஏமாத்திட்டேன். எதை பத்தி யோசிக்கவே இல்லை. இந்த கல்யாணம் நடக்காம இருந்திருக்கலாம். அட, அவளோட நன்மைக்காக தானே நான் இந்த எல்லாத்தையும் பண்ணேன். ஆனா அவ என்னை ஏமாத்திட்டா. கிரண் அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான். அதனாலதான் அவ அவன் கூட. ஏய், அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. அப்படி அவன் சொல்லியிருந்தானா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வேணாம்னு சொல்லியிருப்பா. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னு. எல்லாமே நமக்கு புரியும் பத்மா. நான் மிரட்டினப்ப அவன் பயப்பில்லைன்னு புரிஞ்சிடுச்சு. நாளைக்கு இது ஒரு முடிவு கட்டிடுறேன். இங்க நடந்தது எதுவும் அவனுக்கு தெரிய வேண்டாம். எப்பவும் மாதிரி அவ ஆபீஸ் கிளம்பும்போது போகட்டும். நான் அவ பின்னாடியே போறேன். அவ எங்க போறான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கையும் காலுமா அவங்கள பிடிக்கிறேன். நாளைக்கே நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன். வாங்க மனோ, நாம போய் சாப்பிடலாம். ஏய் வேண்டாம், நான் முன்னாடியே சாப்பிட்டுட்டேன். இப்ப வேண்டாம், எனக்கு பசிக்கல. அப்படி சொன்னா இப்படி கொஞ்சமா சாப்பிடுங்க, வாங்க. கட்டாயப்படுத்தாதானோ? எனக்கு வேண்டாம். அப்படின்னா மாத்திரை சாப்பிடுங்க, இந்தாங்க. ஏய், அதுவும் சாப்பிட்டுட்டேன். எதுக்காகவும் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இப்போ உங்க மேல ஒரு நர்ஸோட உரிமை கூட இல்லாம போச்சு. நீ ஒன்னும் எனக்கு நர்ஸ் இல்லையே, என்னோட மனைவி தானே. மனைவி பண்ண வேண்டியதை பண்ணா போதும். அத நான் பண்ணலன்னு உங்களுக்கு தோணுதா? நீ அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். உன்னோட ஆபீஸ் வேலைக்கு இடையில அதை மறந்துடுறன்னு மட்டும் இல்லை, நீ என்னையே மறந்துட்டானு. சாரி மனோ. ஆபீஸ்ல ரொம்ப வேலை இல்லை, எல்லா வேலையும் நீ தான் பாத்துக்கிறேன்னு கேள்விப்பட்ட. கிண்டல் பண்றீங்களா? சாப்பிட கூட நீ வெளியே போறது இல்லைன்னு கேள்விப்பட்ட. ஆமா, பிஸி தான். கிரண் சார் லீவ் போட்டிருக்காரு. அதனால
எல்லா வேலையும் நான் தான் கவனிச்சுக்கிறேன். கிரண் சார் லீவ் போட்டிருக்காரா? எனக்கு தெரியலையே. அவர் எங்க போயிருக்காரு? ஆ, அது அது அவங்க வீட்டுக்கு, அவரோட சொந்த ஊருக்கு போயிருக்காரு. அவனோட ஃபேமிலி வீடு எங்கேயோ தூரமா இருக்குன்னு சொன்னா. ஆனா அவன் இங்க தானே இருக்கா? எங்கெங்கேயோ கூல்ட்ரிங்க்ஸ் கடையில பார்த்ததா சொன்னாங்க. யார் சொன்னாங்க? என் அப்பா அம்மா இங்க வந்திருந்தாங்க. அவங்க தான் பார்த்தாங்களா? நல்ல வேளை அவங்க என்ன பார்க்கல. நீ ஏன் எதுவும் பேசாம இருக்க? ஒருவேளை அவரு திரும்ப வந்திருப்பாரு, ஊருக்கு போயிட்டு வந்திருப்பாரு, எனக்கு தெரியாது. எப்படியோ உங்க அப்பா அம்மா உங்களை பார்க்க வந்தாங்கல்ல, எனக்கு சந்தோஷமா இருக்கு. திரும்ப பேசிட்டாங்கல்ல. ஒரு நிமிஷம். ஹலோ சார். ஒன்றும் இல்லை அனு, சும்மா தான் ஃபோன் பண்ணேன். நீ மெடிசன் எல்லாம் டைமுக்கு சாப்பிட்றியா இல்லையா? என்னாச்சு திடீர்னு? இல்லை, வீட்டில் இருக்கவங்க தெரிஞ்சிரோன்னு பயந்து சாப்பிடாம இருக்கியோன்னு நினச்சேன். அதனால சும்மா கேட்டேன். நீ தூங்குறதுக்கு முன்னால நெத்தியில ஒரு மருந்து போடணும்ல, அது மறந்துடாதானு? நீங்க அதை ஞாபகப்படுத்தினது நல்லதா போச்சு. நான் அதை மறந்துருப்பேன். சரி, நீ சீக்கிரம் மருந்து போட்டு உள்ள போய் தூங்க. நாளைக்கு நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன். அப்புறமா இன்னைக்கு மாதிரி லேட்டா வந்துடாத. இல்ல, லேட் ஆகாது. குட் நைட் சார். குட் நைட். யார் ஃபோன்ல? கிரண் சார் தான். அவர் திரும்ப வந்துட்டாரு. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வருவாரா? ஆஃபீஸ் வேலையை பத்தி கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணாரு. அதை இங்க இருந்தே பேசிருக்கலாமே. நீ எதுக்காக அங்க போய் பேசுன? அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக வேண்டாம்னு நினைச்சேன். உங்களுக்கு தூக்கம் வரலையா? நான் படுக்க வைக்கிறேன். வேண்டாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். நான் அப்பாவை கூப்பிட்டுக்கிறேன், நீ போய் படுத்துக்க. அக்கா கதவை தரங்க. அக்கா கதவை திறந்து விடுங்க.
அம்மு என்ன இது? தொல்லை பண்ணாம இங்க இருந்து போ. திறங்கக்கா, கதவை திறங்க. நான் இன்னைக்கு உங்க கூட தான் படுத்து தூங்க போறேன். திறங்க. நேத்திக்கு நீங்க படுக்கலல்ல? நேத்திக்கு எங்க படுத்தியோ அங்கேயே போய் படு போ. நான் அம்மா கிட்ட சண்டை போட்டிருக்கேன். இன்னைக்கு நான் உங்க கூட தான் படுத்து தூங்குவேன். வேண்டான்னு சொல்றேன்ல. அம்மாக்கு மேல கோவம்லாம் எதுவும் இல்லைல்ல? நீ அங்க படுத்தா போதும். அக்கா, கதவை திறங்கக்கா ப்ளீஸ். எங்க படுத்தா இத பத்தி எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பா. அங்கேயே போய் படுக்கட்டும். அக்கா, கதவை திறங்கக்கா ப்ளீஸ். அக்கா, கதவை திறங்க. ஐயோ, என் தங்கத்துக்கு என்னடா ஆச்சு? என் மேல யாருக்குமே அன்பு இல்ல. ஐயோ, அப்படி யார் சொன்னா? எல்லாரும் என்ன திட்டுறாங்க. நான் திட்டல. அம்மா என்ன திட்டுனாங்க. அக்கா என்கிட்ட பேசவே ஐயோ. மாட்டாங்க. அக்கா கதவை பூட்டிட்டு படுத்துட்டாங்க. இங்க தூங்க வேணாம்னு சொல்றாங்க. ஐயோ, அனு கதவு தர. அனு, நான் கூப்பிடுறது கேட்கலையா? கேட்டீங்களா? ஐயோ, அழாதம்மா. இன்னைக்கு நீ அம்மா பக்கத்துல போய் படுத்துக்க, சரியா? வேணாம், அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன். ஐயோ, அடம் பிடிக்காம நீ அவங்க கூட படுமா. வேணாம், அவங்க ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்கல. ஐயோ, அப்படி சொல்லாதம்மா. நீ ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு நீ ஏன் கூட படுத்து தூங்கு. வேணாம், உங்க யார் கூடயுமே நான் தூங்கவே மாட்டேன். இனிமே நான் உங்க யார்கிட்டயும் பேச மாட்டேன். ஆ, ஆ, ஆ. அப்போ நான் நினைச்சதுல தப்பு இல்லை. நான் சந்தேகப்பட்ட மாதிரி தான் எல்லாமே நடக்குது. சார், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? இல்ல, நீங்க இங்க தனியா நிக்கிறதுனால கேட்டேன். நீங்க யாருக்காவது வெயிட் பண்றீங்களா? ஆமா. யாருக்காக? உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டுக்காக. ஆமா சார், உங்க ஃப்ரெண்டோட பேர் என்ன? மிஸ்டர் பிரகாஷ். இங்கே தான் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு. இல்ல சார், அவர் இப்போ வந்துருவாரா? இல்ல சார், நீங்க டவுன் வழியா போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுப்பீங்களா? அதான். இல்லை, உன்ன மாதிரி ஆளெல்லாம் என்னோட வண்டியில் ஏத்துறதே இல்லை. சார், முன்னாடி நிறைய வாட்டி கூட்டு போயிருக்கீங்க. இப்போ ஏத்துறது இல்லை சார். நாம ரெண்டு பேரும் அன்பா தானே பிரிஞ்சோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீங்க இப்பவும் கோவமா தான் இருக்கீங்க. நான் உங்களை மிரட்டின கோவம் உங்களுக்கு இன்னும் போகலல்ல? எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பமே இல்லை. இங்க இருந்து கிளம்புறீங்களா? ஐயோ, சரி 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 சரி, நான் போயிடுறேன். நான் உங்களை கஷ்டப்படுத்தல. நான் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்க போறேன். சரி, அப்ப வரேன். நல்ல வேலை அனு இப்ப வரல.
சரி போலாமா சார்? ஆ உன்னோட அப்பா இங்க வந்திருந்தாரு. இங்க என்ன பண்றீங்கன்னு என்கிட்ட கேட்டாரு. ஐயோ, ஹே பயப்படாத, நான் போய் சொல்லி அனுப்பிட்டேன். அப்பா காலையிலேயே எங்க போறாரு? மீன் வாங்க மார்க்கெட் போறேன்னு என்கிட்ட சொன்னாரு. லிஃப்ட் வேற கேட்டாரு. நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அவர் போயிட்டாரு. ஹோ, நல்ல வேலை நான் கொஞ்சம் லேட்டா வந்தது நல்லதா போச்சு. இல்லைன்னா அப்பா கிட்ட நம்ம மாட்டியிருப்போம். சரி வா போலாம். ம். வண்டி எடு. அதோ அந்த காருக்கு முன்னாடியே போன, புரியுதா? போ. ஸ்டார்ட் பண்ணு. இவங்கள கையங்களவுமா பிடிக்கணும். எங்க போறாங்கன்னு கண்டுபிடிச்சிடணும். யோ வண்டி எடியா. டேய் கொஞ்சம் சீக்கிரம். டேய் கீழே இறங்கி தள்ளணுமா? சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றான். ஐயோ சிரிக்காம சீக்கிரமா வண்டி எடுறான். ஸ்டார்ட் ஆயிருச்சு. சீக்கிரம் வண்டி எடு. அனு அக்கா போயிட்டாங்களா அங்கிள்? ம். இன்னைக்கும் என்ன ஸ்கூல்ல விடாம போயிட்டாங்க. எனக்கு முத்தம் கூட கொடுக்கல, என்ன பார்க்க கூட வரல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நேத்து அக்கா ரூம்ல என்ன தூங்கவே விடல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.